பசாத்து கட்சி தானாகவே பெரிகாத்தான் நேஷனல் உறுப்பினர் தகுதியை இழந்து விட்டது என்று பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் கூறிய கருத்தினை பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் நிராகரித்துள்ளார். பசாத்து கட்சி இன்னும் கூட்டணியின் ஒரு அங்கமாகவே உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் தேர்தலை தொடர்ந்து ஒரு புதிய கூட்டணியை அமைக்கும் தனது நோக்கத்தை பெசாத்து கட்சி தெரிவித்ததால் அதன் உறுப்பினர் தகுதி குறித்த சந்தேகங்கள் எழுந்த நிலையில் கூட்டணியில் அதன் நிலை மாறாமல் உள்ளது என்று சம்சூரி தெரிவித்தார். இன்று வரை பெசாத்து இன்னும் பெரிகாத்தான் நேஷனலின் உறுப்பினராகவே உள்ளது என்று சம்சூரி தெரிவித்ததாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் அரசியல் அமைப்பின்படி வேறு கூட்டணியில் சேரவோ அல்லது புதிய கூட்டணியை உருவாக்கவோ விரும்பும் எந்த ஒரு கட்சியும் தானாகவே தனது உறுப்பினர் தகுதியை இழந்துவிடும் என்பதால் பெசாத்து இனி பரிகாத்தான் நேஷனலின் ஒரு அங்கமாக இல்லை என்று கடந்த வெள்ளிக்கிழமை ஹாடி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ் பள்ளிகளுக்கும் அரசு தொடர்ந்து வலுவூட்டும் என இலக்கவியல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். தமிழ் பள்ளிகள் வெறும் கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, மாணவர்கள் மத்தியில் கற்றல் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற எப்பிங்காம் தோட்ட தமிழ் பள்ளி நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு இளம் தடகள வீரர்கள் பங்கேற்றதை காண்பது பள்ளிகளுக்கு வலுவூட்டுவதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்டுவதற்குமான முயற்சிகள் தொடர வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது என்று தெரிவித்தார். ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளவும் அனைவருக்கும் வளமான மலேசியாவை கட்டி எழுப்புவதில் ஒரு பங்கை கொண்டிருக்கவும் வாய்ப்பு பெற தகுதியானவர்கள் என்று அவர் கூறினார். 2023 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை நாடு தழுவிய தமிழ் பள்ளிகளுக்கான பராமரிப்பு பணிகள், மேம்படுத்தல்கள் மற்றும் புதிய வசதிகளை கட்டுவதற்காக மொத்தம் 237.48 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது இந்த நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் நமது குழந்தைகள் தங்கள் பள்ளி பருவம் முழுவதும் சிறந்ததை பெறுவதை உறுதி செய்வதையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். நாடு இன்னும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட போதிலும் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை இந்த ஒதுக்கீடு நிரூபிக்கிறது என்று கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள ஒரு கடைக்கு வெளியே நேற்று காலை 62 வயது பெண் ஒருவர் மீது பெட்ரோல் என நம்பப்படும் திரவம் ஊற்றப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கடையில் உதவியாளராக பணிபுரிந்த பெண் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செந்தூல் காவல்துறை துணை தலைவர் ஜஸ்னி சோல்ஃபா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடலில் சுமார் 50 விழுக்காடு தீ காயங்கள் ஏற்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் யாரும் இல்லை என்றும் இதற்கு முன்பு அவர் எந்த அச்சுறுத்தல்களையும் பெற்றிருக்கவில்லை என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்திற்கான நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் தாக்குதல் நடத்தியவரை இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் காவல்துறையின் தடயவியல் குழுவினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து விசாரணைக்கு உதவும் வகையில் பல DNA மாதிரிகளையும் பிற பொருட்களையும் சேகரித்துள்ளதாக ஜஸ்னி தெரிவித்தார். சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்வதற்காக செந்தூல் காவல்துறை ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் கோத்தகினபாலு சர்வதேச விமான நிலையத்தின் வளாகத்திற்குள் கார் நுழைந்து அங்குள்ள கண்ணாடியை சேதப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட காரை செலுத்திய பெண்மணி பார்க்கிங் கியரை போட தவறியதால் கார் புறப்பாடு பகுதிக்குள் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 4:55 மணியளவில் கியரை போட தவறியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கோத்தகினபாலு காவல்துறை தலைவர் ஷாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அந்த SUV ரக வாகனத்தை ஓட்டி வந்த 66 வயது பெண் தனது மகனை அழைத்துச் செல்வதற்காக KKIA முனையத்திற்கு வெளியே தனது வாகனத்தை நிறுத்தியதாக கூறினார். அந்த பெண் ஓட்டுநரை மாற்ற முயன்ற போது பார்க்கிங் கியரை போட மறந்து விட்டதாக நம்பப்படுகிறது. இதனால் வாகனம் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது. பின்னர் பதற்றமடைந்து தவறுதலாக ஆக்சிலரேட்டரை மிதித்ததால் அந்த SUV வாகனம் முன்னோக்கி பாய்ந்தது. அது மற்றொரு வாகனத்துடன் மோதி பின்னர் KKIA புறப்பாடு அரங்கின் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு புகுந்து ஒரு கட்டிட தூணில் மோதி நின்றது என்று சருடின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக கண்ணாடி நுழைவாயில் சேதமடைந்ததாகவும் பயணிகள் நடைபாதையில் சிதறல்கள் பரவி கிடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது.
இருப்பினும் பயணிகளுக்கோ அல்லது விமான நிலைய ஊழியர்களுக்கோ எந்த காயமும் ஏற்படவில்லை. மோதலுக்கு முன்பு ஓட்டுநர் வாகனத்திலிருந்து வெளியேறி விட்டதாகவும், ஆனால் சிதறிய கண்ணாடி துண்டுகளால் முகத்தில் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும், மேலதிக சிகிச்சைக்காக அவர் குயின் எலிசபெத் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஷரிடின் கூறினார். மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் பிரதமரின் நண்பருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நீண்ட அரசியல் பயணத்தை கடந்து நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்று மடானி கொள்கையின் அடிப்படையில் மலேசியாவை வழிநடத்தி வரும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நாடு மென்மேலும் சிறக்க தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும், அன்வாருக்கு தமது மனம் கடிந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் என்றும் ஓம்ஸ்பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவின் பல்லின மக்களின் ஒற்றுமை, நல்லாட்சி மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இனிய நாளில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன நிறைவு மற்றும் மக்கள் சேவையில் மேலும் பல வெற்றிகள் கிடைக்க இதயம் கடிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.